சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி 2014இல் ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனத்தில் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் சிக்கினார். கடந்த 2015இல் தேவசகாயம், அருள் மணி உள்ளிட்டோர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இதில் செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெறவில்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் மற்றும் மைத்துனர் கார்த்திக் போக்குவரத்து அதிகாரிகள் உட்பட 40 பேர் மீது 2016இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2015இல் தொடர் சிக்கலில் மாட்டிக்கொண்ட செந்தில் பாலாஜியின் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்டது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி செந்தில் பாலாஜிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அமலாக்கத்துறையால் அனுப்பப்பட்ட சம்மன் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று திமுக அமைச்சரவையில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி மீதான இந்த மோசடி வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக சொல்லப்பட்ட புகாரின் அடிப்படையில் 2021இல் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2021இல் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடன் வேலைக்கு லஞ்சமாக பணம் வாங்கியது தொடர்பான சர்ச்சையை சமரசமாக தீர்த்துவிட்டதாக கூறி அவர்கள் ஒரு கூட்டு மனுவை தாக்கல் செய்தனர். சமரசம் மற்றும் சண்முகம் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் 30 ஜூலை 2022 அன்று செந்தில் பாலாஜி மீதான குற்ற வழக்கை ரத்து செய்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி சேலத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் 1, 2022 அன்று மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இதையடுத்து தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை அணுகினார். பிப்ரவரி 2023இல் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை 2 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்கும்படி மத்திய குற்றப்பிரிவு காவலர்களுக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மறுநாள் ஜூன் 14ஆம் தேதி அதிகாலை செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைதின் போது ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். அவருக்கு 3 இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இதையடுத்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி விசாரணை நடத்தினார். பின்னர் சிறையில் இருந்தபடியே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். செந்தில் பாலாஜியின் கைதை தொடர்ந்து அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். இதையடுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் பதவியில் இருக்கும் போது ஜாமீன் கொடுத்தால் சாட்சிகளை கலைக்க நேரிடும் என்பதால் ஜாமீன் கிடைக்கவில்லை என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் 2024 பிப்ரவரி மாதம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையே மற்றொரு புறம் அமலாக்கத்துறை தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரப்பட்டது. இந்நிலையில்தான் 58 முறை காவல் நீட்டிப்பு,
471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அபய் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் 12 முறை வாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 15 மாதம் 12 நாட்கள் சிறை தண்டனைக்கு பிறகு செந்தில் பாலாஜியின் சிறைவாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.